இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாங்கள் ஒன்றும் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. சனாதன கோட்பாடுகளை சிலவற்றைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் அண்ணாமலை சொல்கிறார், முகலாய சாம்ராஜ்யத்தால் அழிக்க முடியாத சனாதன தர்மத்தை, வெள்ளையர்களால் கிறிஸ்டியன் மிஷனரிகளால் அழிக்க முடியாத சனாதன தர்மத்தை திராவிட அரசியல் என்ன செய்திட போகிறது என்று. மிஸ்டர் அண்ணாமலை, what was not accomplished by the Mughals, what was not accomplished by the Britishers, what was not accomplished by the Christian missionaries was accomplished by the Dravidian political movement. The backbone, the spine of the wild creature called Sanatana Dharma was broken 50 years back, even before you were born. சகோதரர் அண்ணாமலை அவர்களே, முகலாய சாம்ராஜ்யத்தால் செய்ய முடியாததை, வெள்ளையர்களால் செய்ய முடியாததை, கிறிஸ்டியன் மிஷனரிகளால் செய்ய முடியாததை திராவிட அரசியல் செய்து காட்டியது. சகோதரர் அண்ணாமலை அவர்களே, நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பாகவே சனாதன தர்மம் என்ற கொடிய விலங்கின் முதுகெலும்பு முறிக்கப்பட்டது. அதை முறித்தவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள். இன்று ஆங்காங்கே நாட்டிலே தீண்டாமை, சாதிய வன்கொடுமை இருக்கின்றது என்றால் அதுக்கு காரணம் யார்? உங்களை போன்றவர்கள். சகோதரர் அண்ணாமலை அவர்களே, சனாதன தர்மத்தை ஆதரிக்கும் சாதி மதவாத இயக்கங்கள் இருக்கும் வரை சாதிய கொடுமைகள் இருக்கத்தான் போகின்றது. சமத்துவத்துக்கு எதிரான சனாதன தர்மத்தை, சமூக நீதிக்கு எதிரான சனாதன கலாச்சாரத்தை, பெண்கள் விடுதலைக்கு எதிரான சனாதன தர்மத்தை, மனித நேயத்துக்கு எதிராக செயல்படும் சனாதன தர்மத்தை இந்த தமிழ்நாட்டிலிருந்து வேரடி மண்ணோடு அகற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் என்று சொல்கிறேன். நான் கடமை என்று சொல்லும் பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற சகோதரர்களுக்குரிய கடமையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இயக்கத்தை உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்ல வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. நம் தலைவர் வைகோ அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்காக ஒரு மனிதன் 2 பிறவிகளில் கொடுக்க வேண்டிய உழைப்பை தன் வாழ்நாளில் கொடுத்திருக்கின்றார். 20 வயதில் அவர் தொடங்கிய பொதுவாழ்வு பயணம் 60 ஆண்டுகளை தாண்டியும் இன்றும் தொடர்கின்றது. இந்த தமிழ் சமுதாயத்துக்காக உழைத்து அவர் உடல் தளர்ந்தாலும் அவர் உள்ளம் தளரவில்லை. அவர் இறுதி மூச்சு உள்ளவரை இந்த தமிழ் சமுதாயத்துக்காக அவர் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.